ஒரு ஊர்ல ஒரு பழைய கிணறு இருந்துச்சு. அந்த கிணறு பக்கமா போகவே ஊர்க்காரங்க பயப்படுவாங்க. பல வருஷமா யாரும் அந்த கிணட்டுக்கருகே போனதே இல்ல. ஆனா ஒரு நாள் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த முத்து அந்த கிணட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் அவன் வாழ்க்கையே தலைகீழா மாற்றிடுச்சு. பசுமை போர்த்திய ஒரு அழகான கிராமம். அங்கே முத்துன்னு ஒரு உழைப்பாளி விறகு வெட்டி அவனோட சம்சாரம் சுமத்தியோட வறுமையிலும் நேர்மையா வாழ்ந்துட்டு வந்தான். ஏங்க, கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. சட்டியில ஒரு பருக்கு அரிசி கூட இல்ல. ரவை கோதுமையும் தீந்து போச்சு. விடியறதுக்குள்ள காட்டுக்கு போய் 4 கட்டு விறகு வெட்டி வித்துட்டு வந்தாதான் இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டு அடுப்பு எரியும். என்ன பண்ண சொல்ற சுமதி? விடிய விடிய வெட்டி வச்ச விறகு கட்டெல்லாம் அப்படியே தான் கிடக்கு. நாங்களே காட்டுக்கு போய் பொறுக்கிக்கிறோம், உங்கிட்ட காசு கொடுத்து யாரு வாங்குவான்னு ஊர்க்காரங்க முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறாங்க. எனக்கு என்னவோ இந்த விறகு வெட்டுற தொழில் இனி நம்ம கஞ்சிக்கே சரிப்பட்டு வரும்னு தோணல. வேற ஏதாச்சும் பொழப்ப பார்க்க வேண்டியதுதான். நம்ம பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து இந்த விறகு வெட்டுற தொழிலை வச்சுதானே குடும்பம் ஓடுது. இப்ப போய் புதுசா என்ன வேலை தேடுவீங்க? சுமதி, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியிலிருந்தே என் வயித்த கட்டி வாய கட்டி ஒரு 100-200 சேர்த்து வச்சிருக்கேன். நம்ம குடும்ப நிலத்தை அந்த பாவி பெரியசாமி ஜமீன்தார்கிட்ட இருந்து மீட்கணுன்றதுக்காகவே அதை நான் இன்னைக்கு வரைக்கும் செலவு பண்ணாம வச்சிருக்கேன். அந்த காசை வச்சு நாம ஏன் விவசாயம் பார்க்க கூடாது? நீங்க ஆசை ஆசையா பேசுற அந்த நிலம் ஒரு காலத்துல நம்ம கைவசம் இருந்ததுதான். ஆனா அந்த பேராசை பிடிச்ச ஜமீன்தார் நம்ம கிட்ட காசை வாங்கிக்கிட்டு நிலத்தை ஒழுங்கா திருப்பி தருவான்னு நினைக்கிறீங்களா? பணத்துக்காக அவன் பெத்த தாயையே விப்பான். ஆனா காசை தூக்கி எரிஞ்சா நிலத்தை கண்டிப்பா எழுதி தந்துடுவான். அவனுக்கு தேவை பணம் மட்டும்தான். அந்த ஜமீனோட காடு கரை எல்லாமே பூர்வீகமா நம்மளோடதுதான். ஆனா அவன் வருஷ கணக்கா அதிகாரத்தை வச்சு ஆக்கிரமிச்சு உட்கார்ந்துருக்கான். அதை ஏன் கேக்குற சுமதி? அந்த பாரா போன நிலத்துக்காகத்தான் பல வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மாவை நான் பறி கொடுத்தேன். நான் பிறந்தப்பவே எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு பொய் சொன்னாங்க. ஆனா ஜமீனோட வட்டிக்கு ஆசைப்பட்டு கடனாளியா ஆகி மொத்த நிலத்தையும் அவங்கிட்டயே இழந்த உடனே எங்க அம்மாவை காணோம். ஒரு நாள் இந்த ஊர் பிரசிடென்ட் வீரமணி வந்து உங்க அம்மாவை அந்த பேய் கிணறு இழுத்துக்குச்சுன்னு ஒத்த வரியில சொல்லிட்டு போயிட்டாரு. அது என்னங்க பேய் கிணறு? அத பத்தி ஊருக்குள்ள எல்லாரும் பயந்து பேசுறீங்களே. நம்ம ஊர் காட்டுக்குள்ள நீ போனதே இல்லல்ல. அங்க சுத்து வட்டாரத்துல ஒரு பெரிய பாழடைந்த கிணறு இருக்கு. நடு ராகிரியில அதுக்குள்ள இருந்து விசித்திரமான சத்தமெல்லாம் கேக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கிணத்துக்குள்ள ஏதோ கொடூரமான பேய் இருக்கு. அது மனுஷங்களோட ரத்தத்தை குடிச்சிடும்னு ஜனங்க நம்புறாங்க. யார் அந்த கிணத்து பக்கம் போனாலும் காத்து கருப்பு மாதிரி இழுத்து உள்ள தள்ளி கொன்னுடுமா. எங்க அம்மாவுக்கும் அப்படித்தான் ஆச்சுன்னு பிரசிடென்ட் சொன்னாரு. அப்போ நான் விவரம் தெரியாத பச்சை புள்ள. நம்ம ருக்மிணியத்தை தான் என்ன அவங்க சொந்த புள்ள மாதிரி சோறு போட்டு வளர்த்து ஆளாக்குனாங்க. அந்த பிரசிடென்ட்டுக்கும் ஜமீன்தாருக்கும் நெஞ்சில ஈரமே இல்லையா? அனாதையா நின்ன பிள்ளைக்கு ஒரு பிடி நிலத்தையாவது பிச்சை போட்டிருக்கலாம். அவனுங்க 2 பேரும் இந்த ஊரையே மொட்டை அடிக்கிறவங்க சுமதி. ஏழை ஜனங்களோட நிலத்தையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்க. ஊர்க்காரங்க எப்பவும் அவங்க காலுக்கடியிலேயே கிடைக்கணும்னு நினைக்கிறானுங்க. சரி, முடிஞ்சதை பத்தி பேசி என்ன பயன்? நான் இன்னைக்கே ஜமீன்தார நேர்ல போய் பார்த்து நிலத்தை மீட்டுட்டு வரேன். என்கிட்ட இருக்கிற காசு அதுக்கு போதும். முத்து நேரா ஜமீன்தாரோட பெரிய பங்களாவுக்கு போறான். ஏலே முத்து, என்ன இன்னைக்கு நம்ம பங்களா பக்கம் வர்ற? வழி தவறி வந்துட்டியா? எனக்கு விறகு எதுவும் தேவையில்லை. என் வீட்டு வேலைக்காரனுங்க காட்டுல இருந்து வண்டி வண்டியா விறகு கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க. இல்ல ஜமீன்தார் ஐயா, நான் விறகு விற்க வரல. உங்ககிட்ட ஒரு பெரிய வியாபாரம் பேச வந்திருக்கேன். என் பூர்வீக நிலத்தை என்கிட்டயே வித்துடுங்க. என்னது, நிலம் வாங்க போறியா? அம்புட்டு துட்டு உங்ககிட்ட எங்கடா இருக்கு? ஜமீன்தார் எப்பவும் தர்மசத்திரம் நடத்த மாட்டான், மலிவான வியாபாரமும் பண்ண மாட்டான். காசை முழுசா எண்ணி வச்சாதான் நிலம் கைக்கு வரும். இதோ பாருங்க ஐயா, நான் காசு கொண்டு வந்திருக்கேன். இந்த நிலத்துக்கு இது சரியா இருக்குமான்னு பாருங்க. டேய், நீ நிலம் வாங்க வந்திருக்கியா இல்ல மளிகை கடையில உப்பு புளி வாங்க வந்திருக்கியா? இந்த சொற்ப காசுக்கு ஜமீன் நிலத்தை கேக்குறியா? ஆனா ஐயா, கிராமத்துல 1 ஏக்கர் நிலத்தோட மதிப்பு இவ்வளவுதான்னு ஊருக்குள்ள பேசிப்பாங்களே. என் சொந்த நிலத்தை மீட்கணும்னு நான் வருஷ கணக்கா கஞ்சி குடிக்காம சேர்த்து வச்ச பணம் ஐயா இது. உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்காடா? இவ்வளோ கம்மியான காசுக்கு நிலத்தை கேக்குற? முதல்ல என் இடத்த விட்டு ஓடிடு. உன் சில்லறை காசை எடுத்துக்கிட்டு கிளம்பு. ஜமீன்தார் ஐயா, கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க. இப்போதைக்கு இந்த அட்வான்ஸ் காசை வச்சுக்கோங்க. நிலத்தை என்கிட்ட கொடுங்க. மீதி காசா நான் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி வர்ற லாபத்துல உங்ககிட்டயே முழுசா அடைச்சிடுறேன்.
என் உழைப்பு மேல நம்பிக்கை வைங்க ஐயா. உங்க காசை ஏமாத்த மாட்டேன். டே, முன்னாடி உன் அம்மாவும் இதே மாதிரி தான் வாய்க்கிழிய பேசி கடன் வாங்கினா, அப்புறம் காணாம போனா. அவகிட்ட இருந்து வசூல் பண்ண நிலமாவது மிச்சம் இருந்தது. ஆனா உன்கிட்ட கடன் கொடுத்தா அப்புறம் நான் எதை வச்சு வசூல் பண்றது? மொத்தமும் கோவிந்தா தான். ஐயா, அப்படியெல்லாம் ஆகாது. நான் ராப்பகலா பாடுபட்டு பயிர் செஞ்சு உங்க கடனை பைசா பாக்கி இல்லாம அடைச்சிடுறேன். நிலத்தை மட்டும் கொடுங்க ஐயா. இலை விறகு வெட்டுற பயலுக்கு எப்போதுல இருந்து ஏர் பூட்ட தெரிஞ்சுது? நீ காட்டுக்கு போய் விறகு சுமக்கிற வேலையை மட்டும் பாரு, அதுதான் உனக்கு சரிப்பட்டு வரும். இப்ப விறகு வித்தா ஒருவேளை கஞ்சிக்கு கூட காசு தேர மாட்டேங்குது ஐயா. நானும் என் சம்சாரமும் பட்னியால சாவர நிலைமையில இருக்கோம். அததான் விவசாயம் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். தயவு செஞ்சு மனசு வைங்க ஐயா. சரி, தொலைது. இந்த காசை இங்க வச்சுட்டு போ. ஆனா இது போக நீ இன்னும் எனக்கு ஏகப்பட்ட பாக்கி தர வேண்டி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ முத்து, இன்னையிலிருந்து நீ என் கடனாளி. உங்களுக்கு கோடி புண்ணியம் ஐயா. நான் இன்னையிலிருந்தே நிலத்துல இறங்கி வேலைய ஆரம்பிச்சிடுறேன். சரி சரி, ரொம்ப கதை இழக்காம இடத்த காலி பண்ணு. எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. முத்து முகத்துல இப்போதான் கொஞ்சம் சந்தோஷம் வருது. வேகமா வீட்டுக்கு ஓடி வரான். சுமதி, சுமதி, ஒரு நல்ல செய்தி. நமக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு. என்னங்க இவ்ளோ சந்தோஷமா வரீங்க? காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆமா சுமதி, அந்த ஜமீன்தார் ஒரு வழியா சம்மதிச்சிட்டான். என்னது? நீங்க கொண்டு போன காசுக்கே நிலத்தை கொடுத்துட்டானா? அவனுக்கு மனசு எப்படி மாறுச்சு? அந்த காசு முழுசா பத்தல தான் சுமதி. ஆனா நான் அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியோ சம்மதிக்க வச்சிட்டேன். இப்போதைக்கு நாம அவனுக்கு கடன் பட்டிருக்கோம். ஆனா கவலைப்படாத, இந்த சீசன்ல நல்ல கோதுமை விளைஞ்சதுன்னா கடனை சட்டுன்னு அடைச்சு நிலத்தை முழுசா நம்மதாக்கிடலாம். எனக்கு என்னவோ மனசு கேக்கலங்க. அந்த ஜமீன்தார் அவ்ளோ சீக்கிரம் இறக்கம் காட்டுற ஆள் இல்லையே. இதுல ஏதோ பெரிய வில்லத்தனம் இருக்க போகுது. நீ ரொம்ப தான் பயப்படுற சுமதி. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. பாதி காசை வாங்கிட்டான், மீதி காசை நாம உழைச்சி கொடுக்க போறோம். இதுல ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு? நீ வீணா குழம்பாத. சரிங்க, நீங்க இவ்ளோ தூரம் சொல்றதால நான் ஏத்துக்கிறேன். ஆனா என் மனசுல ஏதோ ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கு. சரி சரி, நீ வீட்டு வேலையை கவனி. நான் நிலத்துக்கு கிளம்புறேன். நான் சேமிச்சு வச்ச நல்ல கோதுமை விதைகள் இருக்கு, அதை இன்னைக்கே விதைக்கணும். முத்து சந்தோஷமா தன் நிலத்துக்கு போறான். அங்க போய் தன் வியர்வைய சிந்தி கடுமையா உழைக்கிறான். ஒரு வழியா களைகளெல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். மண்ணையும் நல்லா உழுது வச்சாச்சு. இனி விதைகளை தூவ வேண்டியதுதான். பயிர் எவ்வளோ சீக்கிரம் முளைச்சு வருதோ அவ்வளோ சீக்கிரம் கடனை அடைச்சிடலாம். ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என் உழைப்பு வீண் போகாது. ஏழை முத்து, என்னடா இந்த நிலத்துல நின்னுட்டு இருக்க? முதல்ல வெளியில வாடா. பிரசிடென்ட்டும் ஜமீன்தாரும் பார்த்தா உன்னை சும்மா விட மாட்டாங்க. பெரிய பஞ்சாயத்தாகிடும். அத்தை, இப்ப நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த நிலத்தை நான் ஜமீன்தார்கிட்ட இருந்து முறைப்படி வாங்கிட்டேன். என்னடா சொல்ற? நிலம் வாங்குற அளவுக்கு உனக்கு எங்கடா பணம் கிடைச்சது? ஏதாச்சும் புதையல் கிதையல் கிடைச்சதா? புதையலாவது மண்ணாவது அத்தை, நான் வருஷக்கணக்கா சேர்த்து வச்ச காசு தான். ஆனா அந்த காசு முழுசா பத்தாததால இன்னும் கொஞ்சம் ஜமீன்தாருக்கு பாக்கி வச்சிருக்கேன். அதை சீக்கிரம் அடைச்சிடுவேன். அதை தான் வேக வேகமா வேலை பார்க்கறேன். மகனே, உன்னை நினைச்சா எனக்கு பயமா இருக்குடா. சில வருஷங்களுக்கு முன்னாடி உன் அம்மாவும் இப்படித்தான் கடனை வாங்கி ஏமாந்தா. இன்னைக்கு அந்த கடனை வச்சுதானே நம்ம மொத்த நிலத்தையும் அந்த பிரசிடென்ட்டும் ஜமீன்தாரும் ஏமாத்தி வச்சிருக்காங்க. அவனுங்க கிட்ட கடன் வாங்கின எவனுமே உருப்பட்டதா இந்த ஊர்ல சரித்திரமே இல்லடா. வட்டிக்கு மேல் வட்டி போட்டு மனுஷனை சாகடிச்சிருவானுங்க. அவனுங்க வலைக்குள்ள நீயே போய் சிக்கிட்டியேடா. ஏண்டா இப்படி புத்தி இல்லாம பண்ணுன? அத்தை, நீங்க வீணா கவலைப்படாதீங்க. ஜமீன்தார் என்கிட்ட ரொம்ப கனிவா தான் பேசினாரு. நிலத்தையும் பிரியமா தான் கொடுத்தாரு. கடனை மட்டும் சீக்கிரம் கொடுன்னு சொன்னாரு. வேற எதுவும் வில்லங்கம் பண்ணல. அத்தை, நீயும் சுமதியும் எப்ப பார்த்தாலும் தப்பாவே யோசிக்கிறீங்க. எங்க அம்மாவுக்கு நடந்ததெல்லாம் விபத்து அத்தை. அது அந்த பேய் கிணத்தோட வேலை. ஏன் அத்தை, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அந்த பிரசிடென்ட்டோட சொந்த மகள் அந்த கிணத்துல விழுந்துதானே செத்தா. அவளோட உடம்பு கூட கிடைக்கலையே. அது அந்த கிணத்து பேயோட வேலை தானே. இதுல ஜமீன்தாரும் பிரசிடென்ட்டும் என்ன பண்ணுவாங்க? ஏண்டா முத்து, அவனுங்க வெளியில காட்டுறது பசுத்தோல், ஆனா உள்ளுக்குள்ள புலிடா. உனக்கு அவனுங்களோட நிஜ முகம் தெரியல. சரி, நான் கிளம்புறேன். நீ ஜாக்கிரதையா வேலை பாரு. ருக்மணி அத்தை கவலையோட கிளம்பி போறாங்க. முத்து நிலத்துல கோதுமை விதைகளை நல்லா தூவி விடுறான். ஒரு வழியா விதைகளை தூவி மண்ணை மூடியாச்சு. இனி எல்லாம் அந்த மேல இருக்கிறவன் கையில தான் இருக்கு. வீட்டுக்கு கிளம்புவோம். ஏலே முத்து, என்ன இந்த பக்கம் ரொம்ப குஷியா போயிட்டு இருக்க? வாங்க பிரசிடென்ட் ஐயா, வணக்கம். நான் என் நிலத்துக்கு தான் போயிட்டு வரேன். இன்னைக்கு தான் கோதுமை விதைச்சேன் ஐயா. ஓ நிலமா? உனக்கு எதிரா நிலம்?
உன் காடு கரை எல்லாமே ஜமீன் சுத்தா எங்க கையில தானே கிடக்கு. நீ எந்த நிலத்தை சொல்ற? நான் ஜமீன்தார் ஐயா கிட்ட பேசி அந்த நிலத்தை கிரையம் பேசிட்டேன் ஐயா. அதுல தான் விவசாயம் பண்றேன். என்னது, நிலத்தை வாங்கிட்டியா? உனக்கு எங்க இருந்துட அவ்வளோ காசு வந்தது? அது பல வருஷ சேமிப்பு ஐயா. ஆனா காசு பத்தாததால இன்னும் கொஞ்சம் ஜமீன்தாருக்கு பாக்கி வச்சிருக்கேன். அதை சீக்கிரம் அடைச்சிட்டா நிலம் முழுசா என்னோடதாகிடும். வீரமணி பிரசிடென்ட் மனசுக்குள்ளேயே நினைச்சார். இந்த ஜமீன்தாருக்கு என்ன புத்தி மழங்கி போச்சா? ஊர்க்காரனுக்கு நிலத்தை திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். இவனை முதல்ல போய் கேட்கணும். என்ன பிரசிடென்ட் ஐயா, ஏதோ பலமா யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணுமில்லடா, எனக்கு கொஞ்சம் அவசர வேலை ஞாபகம் வந்துருச்சு. நீ கிளம்பு, நான் வரேன். சரிங்க ஐயா, நான் வரேன். முத்து வீட்டுக்கு போறான். பிரசிடென்ட் நேரா ஜமீன்தார் வீட்டுக்கு கோவமா வரான். என்ன ஜமீன்தார், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? என்னப்பா பிரசிடென்ட், உள்ள வந்த உடனே இப்படி எகிர்ற? என்னாச்சு இப்போ? அந்த விறகு வெட்டி முத்துக்கு நம்ம கையில இருந்த நிலத்தை திருப்பி கொடுத்துட்டியாமே. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ எப்படி இந்த முடிவு எடுக்கலாம்? அட பாவேமே, உனக்கு என் மேல இன்னும் நம்பிக்கை வரலையா பிரசிடென்ட்? ஊர்க்காரனுக்கு ஜமீன் சொத்தை நான் சும்மாவா எழுதி கொடுப்பேன். அவன் கொஞ்சம் காசு வச்சிருந்தான், அதை நான் பறிச்சுக்கிட்டேன். அவனுக்கும் நிலம் கிடைச்சதா ஒரு திருப்தி, அவ்வளோதான். எனக்கு புரியலையே, என்ன திட்டம் வச்சிருக்க? டேய், அவன் கொடுத்த காசும் நம்ம கைக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த நிலமும் மறுபடியும் நம்ம கைக்கே வரப்போகுதே. ஏன்னா அவன் எனக்கு ஏகப்பட்ட கடன் பாக்கி வச்சிருக்கான். வட்டி குட்டியிடும்போது அவனால கட்ட முடியாது. அப்போ நிலம் தானா நம்ம காலுக்கே வரும். நீ வீணா பதட்டப்படாத, எல்லாம் என் பிளான் படி தான் நடக்குது. அப்படியா சங்கதி? சரிப்பா, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். நான் கிளம்புறேன். சுமதி, கோதுமை விதையெல்லாம் நல்லபடியா விதைச்சிட்டு வந்துட்டேன். இனி நமக்கு வறுமை இருக்காது. நான் இந்த ஊர்லயே ஒரு சிறந்த விவசாயியா பேர் எடுப்பேன் பாரு. நீங்க விவசாயி ஆகிறது இருக்கட்டும், ஆனா நம்ம பழைய தொழிலை விட்டுடாதீங்க. ருக்மணியத்தை சொன்னாங்க, அவங்க பக்கத்து வீட்டு அக்காவுக்கு உடம்பு முடியலையா, காட்டுக்கு போக முடியலையா, அவங்களுக்கு கொஞ்சம் விறகு வேணுமா, போய் வெட்டிட்டு வாங்க. அப்படியா? சரி, இருட்டுறதுக்குள்ள காட்டுக்கு போய் 4 கட்டை விறகு வெட்டிட்டு வந்துடுறேன். அதுல வர்ற காசுலையாவது இன்னைக்கு குழம்புக்கு ஏதாச்சும் வாங்கலாம். முத்து விறகு வெட்ட காட்டுக்கு போறான். இந்த காட்டு வழியில நடக்கும்போதெல்லாம் எனக்கு எங்க அம்மாவோட ஞாபகம்தான் வருது. ஊர்க்காரங்க எல்லாரும் நான் அம்மாவை மறந்துட்டேன்னு நினைக்கிறாங்க. ஆனா அம்மா பாசம் என் நெஞ்சில அப்படியே தான் இருக்கு. ஊரே அவளை மறந்துருச்சு, ஆனா என்னால முடியாது. இந்த பாதை தான் என் அம்மா உயிரிழந்ததா சொல்லப்படுற அந்த பாழடைந்த கிணத்துக்கு போகுது. சே, என் அம்மாவை ஒரே ஒரு தடவை பார்க்க முடியாதான்னு என் நெஞ்சம் ஏங்குது. சரி, விறகு எடுத்துட்டு கிளம்புவோம். இந்த விறகு கட்டை ருக்மணி அத்தை வீட்டிலே வச்சிடுவோம். அவங்களே அந்த அக்கா கிட்ட கொடுத்துடுவாங்க. ருக்மணி அத்தை, விறகு கொண்டு வந்துட்டேன், இதை அந்த அக்கா கிட்ட கொடுத்துடுங்க. இந்தாடா முத்து, உன் கூலி காசு. அவங்க முன்னாடியே என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. ரொம்ப நன்றி அத்தை. இந்த காசை வச்சு இன்னைக்கு ராத்திரிக்கு கொஞ்சம் தானியம் வாங்கலாம். சரிடா மகனே, ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரிங்க அத்தை, நான் வரேன். முத்து வீட்டுக்கு வரான். வாங்க, இன்னைக்கு பகல் முழுக்க நல்லா உழைச்சிருக்கீங்க. சுட சுட கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன், உட்காந்து குடிங்க. நீ கையில கஞ்சியோட நிக்கிறத பார்த்தாலே என் பசியெல்லாம் பறந்து போகுது சுமதி. கொண்டு வா, ரொம்ப பசிக்குது. நிதானமா குடிங்க, அவசரம் இல்ல. சுமதி, இன்னைக்கு என் மனசு ரொம்ப லேசா இருக்கு. நிலமும் கைக்கு வந்துருச்சு, பயிரும் வச்சாச்சு. இனி நமக்கு நல்ல காலம்தான். நீ சீக்கிரமே மகாராணி மாதிரி வாழ போற பாரு. கனவெல்லாம் நல்லாதாங்க இருக்கு, ஆனா நடுவுல எதுவும் வில்லங்க வராம இருக்கணுமே. ஏய் சுமதி, எப்ப பார்த்தாலும் இப்படி அபசுகுணமா பேசாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்ம கடனும் அடையும், நாமும் 4 பேர் மதிக்கிற மாதிரி நல்லா வாழ்வோம். சரிங்க, நீங்க இவ்ளோ தூரம் சொல்றதால நான் ஏத்துக்கிறேன். ஆனா என் மனசுல ஏதோ ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சுமதி, பயப்படாதா. சரிங்க, நீங்க சொல்றபடியே ஆகட்டும். இப்போ படுத்து கொஞ்சம் ஓய்வெடுங்க. சில வாரங்கள் உருண்டோடுது. முத்துவோட நிலத்துல கோதுமை பயிர்கள் நல்ல பச்சை பசேல்னு வளர்ந்து நிக்குது. இத பார்த்த ஜமீன்தாரும் பிரசிடென்ட்டும் பொறாமையால எரியறாங்க. பாத்தியா பிரசிடென்ட், அந்த விறகு வெட்டி நிலத்துல பயிர் எப்படி பிரமாதமா வளர்ந்துருக்குன்னு. இப்போதான் நம்ம திட்டத்தை ஆரம்பிக்கணும். அவனுக்கு கடனை பத்தி ஞாபகப்படுத்தணும். அந்த நிலத்தை அப்படியே நம்ம கைக்கு மாத்திர வழிய பாரு. இல்லைன்னா அந்த ஏழை பயல் பெரிய ஆளாகிடுவான். அப்புறம் நம்ம பேச்ச கேட்க மாட்டான். ஊர்க்காரங்களே, எல்லாரும் இங்க வாங்க. இந்த முத்து பண்ணியிருக்க பெரிய மோசடியை வந்து கேளுங்க. என்னாச்சு பிரசிடென்ட் ஐயா, ஜமீன்தார் ஐயா, நீங்க 2 பேரும் ஏன் இங்க வந்து கத்துறீங்க? அதுவும் முத்துவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து. ருக்மணி, உனக்கு என்ன விபரம் தெரியும்? இந்த முத்து எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரன் தெரியுமா? நம்ம ஜமீன் நிலத்துல அனுமதி இல்லாம பயிர் செஞ்சு வச்சிருக்கான்.
அது மட்டும் இல்லாம இவன் ஜமீனோட பெரிய கடனாடி. பிரசிடென்ட் ஐயா, என்ன வார்த்தை பேசுறீங்க? நான் தான் நிலத்துக்கு அட்வான்ஸ் பணம் கொடுத்துட்டேனே. மீதி பணத்தை இந்த அறுவடையில தரேன்னு தானே பேசணும். டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க முன்னாடியே போய் சொல்லுற? உங்ககிட்ட ஏதாச்சும் பத்திரம் இருக்கா, சாட்சி இருக்கா? நீ பணமே கொடுக்கலடா. அன்னைக்கு உன் வீட்ல சோறு இல்லாததால ஜமீன்தார்கிட்ட வந்து கையேந்தி கடன் வாங்கின. இப்போ கடனையும் கட்டாம எங்க நிலத்திலேயே பயிர் செஞ்சுட்டு ஊர்க்காரங்க கிட்ட நிலத்தை வாங்கினேன்னு கதை விடுறியா? அந்த நிலமும் பயிரும் எப்பவும் ஜமீனுக்கு தான் சொந்தம். ஜமீன்தார் ஐயா, நீங்களுமா இப்படி போய் சொல்றீங்க? நான் எப்போ உங்ககிட்ட கடன் வாங்கினேன்? நான் என் சொந்த காசை உங்ககிட்ட நிலத்துக்காக கொடுத்தேனே ஐயா. பாத்தீங்களா ஊர்க்காரங்களே, இவன் எவ்வளவு கொழுப்பு எடுத்தவனா இருந்தா இந்த ஊர் ஜமீன்தாரையே பொய்யானவன்னு சொல்லுவான். இவனை சும்மா விடக்கூடாது. அடிங்கடா இவனை. ஐயா, வேணாம் ஐயா, என் புருஷனை அடிக்காதீங்க, விட்டுடுங்க. நிலமும் வேணாம், பயிரும் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. நாங்க உங்க கடனை எப்படியாச்சும் அடைச்சிடுறோம் ஐயா. சுமதி, நீ ஏன் அழுகுற? நான் தப்பு பண்ணல சுமதி. அவங்க ஏமாத்துறானுங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இவனுங்களோட புத்தி எனக்கு தெரியும். சரி, உன் புருஷனை அடிக்காம இருக்கணும்னா ஒரு வழி இருக்கு. இப்போ ஜமீனுக்கு தர வேண்டிய கடனுக்காக நீ என் வீட்லயும் ஜமீன்தார் வீட்லயும் பாத்திரம் கழுவவும் சாணம் தெளிக்கவும் வேலைக்காரியா வரணும். முக்கியமா நாங்க சொல்ற வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ வீட்டுக்கு போனோம். சம்மரியமா? சரிங்க ஐயா, எனக்கு சம்மதம். ஆனா என் கணவரை எதுவும் செஞ்சிடாதீங்க. பாத்தியா முத்து, வட்டிக்கு கடன் வாங்கினா இப்படிதான் பொண்டாட்டி அடுத்தவன் வீட்டுல வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். கிளம்புங்கடா. ஊர்க்காரங்க முன்னாடி முத்துவ கேவலம் பண்ணிட்டு ஜமீன்தாரும் பிரசிடென்ட்டும் சிரிச்சுக்கிட்டே போறாங்க. எந்திரிங்க, உள்ள போவோம். ஊர் முன்னாடி மானமே போயிடுச்சு. ஊர்க்காரங்களே, நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. சுமதி, என்னால இன்னைக்கு உனக்கு இவ்வளோ பெரிய மானபங்கம் வந்துருச்சு. உன்னை மகாராணி மாதிரி வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அடுத்தவன் வீட்டுல வேலைக்காரியா ஆக்கிட்டேனே. என்ன மாதிரி ஒரு புருஷன் உயிரோட இருக்கிறத விட கிணத்துல விழுந்து சாகலாம் சுமதி. இதுல உங்க தப்பு எதுவும் இல்லைங்க. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அவனுங்க 2 பேரும் நச்சு பாம்புங்கன்னு. ஆமா மகனே, நானும் உன்கிட்ட எச்சரிக்கையா இருக்க சொன்னேன். அவனுங்க திட்டம் போட்டு உன்னை மாட்டி விட்டுட்டாங்க. இந்த ஊர் ஏழை ஜனங்களை இப்படித்தான் வருஷ கணக்கா ஏமாத்தி வராங்க. உன் காசையும் புடுங்கிட்டு நிலத்தையும் எடுத்துக்கிட்டு உன் மேலேயே பழி போட்டுட்டாங்கடா. ஐயோ, நான் ஏன் இவ்வளோ ஏமாலியா இருந்தேன்? நீங்க கலங்காதீங்க, எல்லாம் சரியாயிடும். நாம கடனை அடைச்சிடலாம். எப்படி சுமதி? நீ அடுத்தவன் வீட்டுல போய் அடிமையா வேலை பார்க்கறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது சுமதி. வேற வழி இல்லைங்க. இப்போதைக்கு நம்ம உயிரை காப்பாத்திக்க அந்த வேலையை நான் செஞ்சுதான் ஆகணும். முத்து மனசுக்குள்ளேயே நினைச்சான். இல்ல சுமதி, நான் உன்னை அடுத்தவன் வீட்டுல அடிமையா விடமாட்டேன். நான் கோழையா சாக போறதும் இல்ல. அந்த பாழடைந்த கிணத்துக்குள்ள ஏதோ மர்மம் இருக்கு. அங்க நல் ராத்திரியில போற எவனும் உயிர் பிழைச்சதில்ல. ஒருவேளை அங்க உண்மையாவே ஏதாச்சும் அமானுஷ்ய சக்தி இருந்தா அதுகிட்ட என் உயிரையே பணயம் வச்சாவது நம்ம நிலத்தையும் இந்த ஊர் ஜனங்களையும் மீட்க வழி தேடுவேன். நடு ராத்திரி ஆகுது. சுமதி நல்லா தூங்குன உடனே முத்து அந்த பயங்கரமான பேய்க்கிணத்தை நோக்கி தைரியமா நடக்கிறான். அவன் காட்டுப்பாதையில நடந்து போகும்போது திடீரென ஒரு சத்தம் கேட்டு நிறுத்துறான். இது என்ன சத்தம்? ஏதோ ஒரு விலங்கு வலியால துடிக்கிற மாதிரி இருக்கு. அவன் கிட்ட போய் பார்க்கறான். அடடா, இது ஒரு சின்ன வெள்ளை முயல். பாவம், இதோட கால்ல பெரிய கம்பி ஒண்ணு குத்தி நகர முடியாம ஏதோ ஆபத்துல சிக்கி தவிக்குது. பயப்படாத குட்டி முயலே, என் வாழ்க்கையே இப்ப இருண்டு போயிருக்கு. உன்னை இந்த காட்டு விலங்குகளுக்கு இரையா விடமாட்டேன். இரு, என் கவலையை அப்புறம் பாத்துக்கிறேன். முதல்ல உனக்கு இந்த காயத்துக்கு பச்சிலை மூலிகையை வச்சு கட்டு போடுறேன். சுயநலமில்லாமல் முயலுக்கு அன்போடு சிகிச்சை செய்கிறான். திடீரென வான்வெளியிலிருந்து விசித்திரமான பேரொளி தோன்றி அந்த முயல் ஒரு அழகான தேவதையாக மாறுகிறது. அம்மாடி, நீ யாரு? முயல் எப்படி பெண்ணா மாறியது? நீ ஏதும் மாய பேயா? பயப்படாதே முத்து, நான் ஒன்னும் பேய் இல்ல. தேவலோகத்து வனதேவதை. இந்த கிராமத்து மனுஷங்களோட பேராசையும் பாவமும் எல்லாம் மீறி போனதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள காப்பாத்த நான் பூமிக்கு வர நினைச்சேன். ஆனா மனுஷங்களோட விதியில தேவதைகள் நேரடியா தலையிடக்கூடாதுன்ற தேவலோக விதிய நான் மீறினதால கோபமடைஞ்ச தேவலோக முனிவர் எனக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டாரு. உன்னோட தேவதை சக்தி பறிபோயி பூமியில நீ ஒரு சாதாரண முயல் வடிவத்துல தான் வாழணும். அங்க பேராசை பிடிச்ச மனுஷங்களால உனக்கு ஆபத்து வரும். ஆனா என்னைக்கு ஒரு மனுஷன் தன் சொந்த துன்பத்தையும் மறந்து உனக்கு ஆபத்து வரும்போது சுயநலமில்லாம உதவி செய்யறானோ அன்னைக்கே உன் சாபம் நீங்கும் அப்படின்னு சாபம் கொடுத்தாரு.
இன்னைக்கு நீ எனக்கு செஞ்ச இந்த தூய்மையான உதவி மூலமா என் சாபம் நீங்கிடுச்சு. சாப விமோசனமா? அப்படியானால் இந்த பேய் கிணற்றின் உண்மை என்ன தேவதையே? முத்து, இந்த கிணத்துல எந்த பேயும் இல்ல. உண்மை என்னன்னா, பேராசை பிடிச்ச இந்த ஜமீன்தாரும் பிரசிடென்ட்டும் ஏழை ஜனங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச தங்கம், பணம், அப்புறம் அரசாங்கம் இந்த கிராமத்துக்காக ஒதுக்குன மொத்த வளர்ச்சி நிதியையும் இந்த கிணத்துக்குள்ளதான் ரகசியமா ஒளிச்சு வச்சிருக்காங்க. மக்கள் யாரும் இந்த பக்கம் வந்து புதையலை கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுக்காகவே இது பேய் கிணறுன்னு பொய் வதந்திய பரப்பி ஊரையே பயமுறுத்தி வச்சிருக்காங்க. முத்து கோபத்துடன் சொன்னான். என்னது? அரசாங்க நிதியும் மக்கள் பணமும் இங்கேயா இருக்கிறது? அப்படியானால் என் அம்மா? உன் அம்மா இவங்களோட திருட்டுத்தனத்தை கண்டுபிடிச்சிட்டா. அதனால அந்த பாவிகள் அவளை கொன்னு இந்த கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க. அது மட்டும் இல்ல, உண்மை தெரிஞ்சு தான் அப்பாவை எதிர்க்க துணிஞ்ச தான் சொந்த மகளையே அந்த கொடூர பிரசிடென்ட்டே கொன்னு இதுக்குள்ள தூக்கி போட்டான். முத்து கண்ணீருடன் சொன்னான். என் அம்மாவை கொன்னாங்களா? அந்த பாவிகளை நான் சும்மா விட மாட்டேன். கலங்காதே முத்து, என் சாபத்தை நீக்கின உனக்கு நான் நிச்சயம் உதவி செய்வேன். ஆனா நான் இப்போ நேரடியா மனுஷங்க முன்னாடி வர முடியாது. இப்ப நான் என்ன செய்யணும்? முத்து, இந்த கிணத்துக்கு பக்கத்துல ஏகப்பட்ட தங்கம், அரசாங்க நிதிய புதைச்சு வச்சிருக்காங்க. இதை எடுத்துட்டு போய் ஊர்க்காரங்களுக்கு கொடுக்க ஆரம்பி. கிணத்து பூதம் நல்லவங்களுக்கு தங்கம் தருது, கேக்குற கேள்விகளுக்கு உண்மைய பேசுறவங்களுக்கு புதையல் தருதுன்னு ஊர் முழுக்க வதந்தியே கிளப்பு. இந்த விஷயம் அந்த 2 பேராசை பிடிச்சவனுங்க காதுக்கு போனா போதும், அவனுங்க பேராசையே அவனுங்களை இங்க இழுத்துட்டு வரும். அப்போ ஊர் ஜனங்களை இங்க வரவழைச்சு அவங்கள அப்படியே பொறி வச்சு பிடிப்போம். முத்து தேவதை சொன்னபடியே ஊர் முழுக்க தங்கத்தை கொடுத்து வதந்திய பரப்புறான். இந்த விஷயம் ஜமீன்தாரும் பிரசிடென்ட்டுக்கும் தெரிய வருது. ஜமீன்தார், நாம இன்னைக்கு ராத்திரியே அந்த கிணத்து பக்கத்துல போகணும். அங்க இருக்கிற மொத்த தங்கத்தையும் நம்மளே அள்ளிட்டு வரணும். அந்த கிணத்து பூதம் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதுமாமே. ஆனா அந்த விறகு வெட்டி பயல் சொல்றது நிஜம்தானா? இல்லைனா எங்க இருந்துடா அவனுக்கு அவ்வளோ தங்கம் வரும்? ஊருக்கே வாரி வாரி வழங்குறான். அப்போ சரி, இன்னைக்கு ராத்திரியே நம்ம காட்டுக்கு போறோம். அந்த கிணத்து பூதத்தை மிரட்டியாவது மொத்த தங்கத்தையும் நாமளே அபகரிச்சுப்போம். ஊர்க்காரங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்க கூடாது. முத்து, நீ சொன்னபடியே அந்த 2 நரிகளும் இன்னைக்கு ராத்திரி கிணத்து பக்கம் போக பிளான் பண்ணிட்டானுங்க. அப்போ நாம ஊர் ஜனங்கள் எல்லாரையும் திரட்டி போலீஸுக்கும் தகவல் சொல்லி உண்மை என்னன்னு அவங்க கண்ணு முன்னாடியே காட்ட வேண்டியதுதான். இன்னைக்கு அவங்க சாயம் விழுக்க போகுது. அவனுங்க பண்ணுன பாவத்துக்கு இன்னைக்கு முடிவு வரப்போகுதுடா முத்து. என் குடும்பத்தை அழிச்சவனுங்களுக்கு இன்னைக்கு சரியான சவுக்கடி கிடைக்க போகுது. தேவதை சொன்ன மாதிரியே கிணத்துக்குள்ள போய் மறைஞ்சு பயங்கரமான பேய் குரல்ல பேச ஆரம்பிக்குது. முத்து அதுக்குள்ள ரகசியமா போலீஸுக்கும் தகவல் கொடுத்துட்டு ருக்மணி அத்தையையும் சுமதியையும் ஊர் ஜனங்க எல்லாரையும் திரட்டி ராத்திரியோட ராத்திரியா அந்த கிணத்தை சுத்தி மரங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிக்க வைக்கிறான். தேவதையோட பிளான் படி ஜமீன்தாரும் பிரசிடென்ட்டும் புதையல அள்ள ஓடி வராங்க. ஜமீன்தார், உண்மையிலேயே இந்த கிணத்துல பேய் இருக்குமா? அரசாங்க நிதியும் நம்ம திருடி வச்ச தங்கமும் பத்திரமா இருக்குல்ல? யாரும் வரதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு ஊரை விட்டே ஓடிடலாம். ஆமாம் பிரசிடென்ட், அந்த விறகு வெட்டி முத்துவோட அம்மாவை கொன்னு இதுல வீசியது யாருக்கும் தெரியாது. உன் மகளையும் இங்கேயே கொன்னாச்சு. அரசாங்க பணமும் நம்ம கையில தான் இருக்கு. இந்த பேய் கிணட்டுக்கிட்டையும் பரிசு வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடிடணும். ஆஹா, வாங்க வந்துட்டீங்களா? ஆனா என் கேள்விக்கு தப்பா பதில் சொன்னா உங்களை நான் அப்படியே விழுங்கிடுவேன், ஜாக்கிரதை. பேராசை பிடிச்ச மனுஷங்களே. அதெல்லாம் நாங்க கரெக்டா பதில் சொல்றோம். நீ கேள்விய கேளு. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஏழை பெண்ணை இந்த காட்டுல அடிச்சு கொன்னு இந்த கிணத்துக்குள்ள தள்ளினீங்களே, அவ யாரு? ஓ, அதுவா? அவளோட நிலம் எங்களுக்கு தேவைப்பட்டது. வழியில குடுக்கல, அதான் நாங்க திட்டம் போட்டு அவளை பின்னாடி இருந்து அடிச்சு கொண்டு இந்த கிணத்துக்குள்ள தள்ளனோம். அவ முத்துவோட அம்மா. நாங்க பண்ணதுல என்ன தப்பு? நாங்க நினைச்சதை சாதிச்சோம், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாம உண்மை தெரிஞ்சு உன்னை எதிர்க்க துணிஞ்ச உன் சொந்த மகளையே கொன்ன பாவிதானே நீ? ஆமா, என் சொத்துக்கும் அதிகாரத்துக்கும் தடையா இருந்தா என் மகளா இருந்தாலும் கொண்டு இந்த கிணத்துல தான் வீசுவேன். இப்போது புதையலத்தா. முத்து மறைவிடத்திலிருந்து ஊர் மக்களுடனும் போலீசாருடனும் வெளிவந்து சொன்னான். டேய் நில்லுங்கடா பாவிகளா, இனிமே எங்கேயும் ஓடி தப்பிக்க முடியாது. ஊர் மக்களே எல்லாரும் இங்க பாருங்க. நம்ம கண்ணு முன்னாடியே நிக்கிற இந்த 2 பேரும் தான் பெரிய கொலைகாரர்கள். நம்ம ஊர் முன்னேற்றத்திற்காக வந்த அரசாங்க நிதியையும் நம்ம சொத்துக்களையும் திருடினது இவங்க தான். அது மட்டும் இல்லாம என் அம்மாவையும் பிரசிடென்ட்டோட சொந்த மகளையும் கொன்னதும் இவங்க தான்.
இத நான் மட்டும் சொல்லல, இவங்க பேசின எல்லாத்தையும் இந்த போலீஸ் அதிகாரிகள் நேரடியாவே கேட்டுட்டாங்க. இவங்க செஞ்ச பாவத்தை இவங்க வாயாலேயே ஒத்துக்கிட்டாங்க. பாத்தீங்களா? இந்த கிணத்துக்குள்ள பேசுறது எந்த பேயும் இல்ல, இவர்களால் பாதிக்கப்பட்டவர்களின் சாட்சியாக பேசும் தேவலோக தேவதை. தேவதை கிணற்றின் உள்ளே இருந்து உண்மையான வடிவில் தோன்றி கூறினாள், ஊர்காரங்களே, இந்த கிணத்துல எந்த பேயும் இல்ல. இந்த துரோகிகள் முத்துவோட அம்மாவை கொன்னு இங்க தள்ளுனாங்க. உங்க நிலத்தை எல்லாம் ஏமாற்றி பிடுங்கி உங்களை கடனாளியா ஆக்குனாங்க. இவனுங்களுக்கு இந்த ஊர்ல வாழ தகுதியே இல்ல. பெரியசாமி ஜமீன்தார் மற்றும் வீரமணி பிரசிடென்ட் பயந்து நடுங்கி ஓட முயல்கிறார்கள். ஐயோ, தப்பிச்சு ஓடிடுவோம், எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களை விட்டுடுங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியை காட்டி வழிமறித்து சொன்னாரு. நெல்லுங்கடா கொலகார பாவிகளா! ஜமீன்தார், பிரசிடென்ட் 2 பேரும் கைய மேல தூக்குங்க. உங்களோட வாக்குமூலத்தை நாங்க நேரடியா லைவா கேட்டுட்டோம். கொலை குற்றம், அரசாங்க பணத்தை கொள்ளையடித்த குற்றம்னு உங்களை நாங்க கைது செய்றோம். டேய், இவங்க 2 பேருக்கும் விலங்க போடுங்கடா. இன்னைக்கு என் அம்மாவுக்கும் இந்த கிராமத்துக்கும் நீதி கிடைச்சிருச்சு. சட்டம் உங்களை சும்மா விடாது. முத்து, உன்னுடைய நேர்மையும் தைரியமும் இந்த கிராமத்துக்கு ஒரு விடிவெள்ளிய கொண்டு வந்துடுச்சு. உன்னுடைய தூய்மையான அன்பான என் சாபமும் நீங்கிடுச்சு. இந்த கிணத்துக்கு பக்கத்துல இருக்கிற நிலத்தை தோண்டி பாருங்க. இங்க ஏகப்பட்ட தங்கமும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நிதியும் இருக்கு. அத வச்சு ஊர் ஜனங்க எல்லாரும் நல்லா வாழட்டும். இனி இந்த கிணத்துல ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கிற உங்க கிராமத்து மக்கள் பணமும் அரசாங்க நிதியும் உங்களுக்கே சொந்தம். மக்கள் நல்வாழ்வுக்கு இத பயன்படுத்துங்க. என் சாப விமோச்சனம் முடிஞ்சுது. நான் தேவலோகம் கிளம்புறேன். ரொம்ப நன்றி தேவதையே. உங்கள் சாப விமோசனமும் எங்கள் கிராமத்தின் விமோசனமும் ஒன்றாக அமைந்தது எங்கள் பாக்கியம். ஊர் ஜனங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கிணத்துக்கு பக்கத்துல இருக்கிற நிலத்தை தோண்டி பாக்குறாங்க. எல்லாருக்கும் ஏகப்பட்ட தங்கமும் கொள்ளையடிக்கப்பட்ட அரசாங்க நிதியும் கிடைக்குது. இதனால அந்த கிராமத்தோட வறுமையே ஒழிஞ்சு போகுது. ஊர் ஜனங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முத்துவ இந்த ஊரோட புதிய பிரசிடென்ட்டா ஒரு மனதா தேர்ந்தெடுக்கறாங்க. அவங்களுக்கு உதவி செஞ்ச அந்த தேவதையோட நினைவா ஊர் நடுவுல ஒரு சிலைய வச்சு எல்லாரும் அவங்களுக்கு மரியாதை செலுத்துறாங்க. இந்த வழியில முத்து தன் அம்மாவோட மரணத்துக்கு நீதி வாங்கி தந்தது மட்டும் இல்லாம இந்த ஊரையும் அந்த கொடூரமானவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினா. கிணத்தோட மர்மம் விலகியது, வறுமை ஒழிஞ்சது. மக்கள் எல்லாரும் முத்துவோட தலைமையில ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.